40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தோளில் தன் 7 வயது பிள்ளையை தூக்கி கொண்டு ஒரு பேருந்தில் ஏறினார். அவரோடு அவரின் உறவினர் ஒருவரும் இருந்தார். பேருந்தில் கூட்டம் அதிகம் என்பதால் அவர் சற்று குனிந்தவரே தன் பிள்ளையை தோளில் சுமந்து நின்று கொண்டிருந்தார். யாரிடமும் எதையும் பேசவில்லை. அவரை பார்ப்பதற்கே எதையோ பறிகொடுத்தவர் போல இருந்தார். கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்க அவர் அதை தன் காதில் வாங்கி கொள்ளாமல் வேறேதோ சிந்தனையில் மூழ்கியிருந்தார். கண்டக்டர் சற்று அதட்டலாக டிக்கெட் கேட்டதும் தன் சட்டைப்பையில் இருந்த காசை எடுத்து கொடுத்து தான் எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதை கூட கூற முடியாமல் வார்த்தைகளை மென்று முழுங்கினார். இவரின் செயல்கள் அனைத்தையும் அதே பேருந்தில் பயணித்த வேறொரு நபர் கவனித்து கொண்டு வந்தார். அவர் என்ன செய்கிறார், தன் உறவினரோடு ஏதாவது பேசுகிறாரா என அனைத்தையும் கவனித்தார். ஆனால் அந்த ஆசாமியோ சோகத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு தன் கண்களில் இருந்து தன்னை மீறி வழியும் நீரை அவ்வப்போது துடைத்து கொண்டே வந்தார். இவரின் செயல்கள் அனைத்தையும் கவனித்தவரின் ஊர் வந்துவிட்டது. இறங்கலாமா இல்லை இந்த ஆசாமியை தொடர்ந்து கவனிக்கலாமா என்று ஒரு நொடி எண்ணினார். பின் இறங்கலாம் என முடிவெடுத்து பேருந்தை விட்டு இறங்கினார். அட, என்ன ஆச்சரியம்! அந்த ஆசாமியும் அதே ஊரில் இறங்கினார். இவருக்கு ஆர்வம் கூடியது. அந்த ஆசாமி எங்குதான் போகிறார்? இந்த ஊரில் அவருக்கு யார் உறவினர் என்று பார்த்து விடுவோம் என்று எண்ணி அவரை பின்தொடர்கிறார். குழந்தை வைத்திருந்த ஆசாமியோ வேக வேகமாக நடக்கிறார். அவரை பின்தொடர இவர் ஓட வேண்டியதாய் இருந்தது. ஓர் இடத்தில் அவரின் நடை நின்றது. அங்கு அவரின் சொந்தங்கள் 10-15 பேர் கூடியிருந்தனர். தோளில் இருந்த தன் மகளை கீழே இறக்கி படுக்க வைத்தார். அந்த சிறு பிள்ளையை அனைவரும் அணைத்து கொண்டு என்னை விட்டு போயிட்டியே ராசாத்தி என கதறி எழத் தொடங்கினர். அந்த ஆசாமிக்கோ உனக்கு பாடை கட்டக்கூட காசில்லாத பாவி ஆயிட்டனே என்று கதறுகிறார். அந்த ஆசாமி தன் இறந்த பிள்ளையை தோளில் சுமந்தபடி வெளியூரில் இருந்து பேருந்து ஏறி தன் சொந்த ஊரில் உள்ள சுடுகாட்டிற்கு அடக்கம் செய்ய வந்துள்ளார் என்பதை உணர்ந்து மனமுடைந்து போனார் அவரை பின்தொடர்ந்தவர். இந்த சமுதாயத்தில் ஒருவர் இறந்தால் கூட அவருக்கு இறுதி காரியங்கள் செய்வதற்கு கூட பணம்தான் முக்கியம். பணம் இல்லையில் உலகில் எதுவும் இல்லை என்று மாறிவிட்டது இந்த உலகம். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்ற பழமொழியைப் போலத்தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை.